யாருக்கு வேணும் இந்த மானியம்? எந்த ஹஜ் பயணி கேட்டா அவங்ககிட்ட மானியம் எனக்கு கொடுன்னு ஹஜ் மானியம் கொடுத்து இலவசமா ஹஜ்ஜுக்கு அனுப்புற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. இதுதான் முட்டாள்தனம். ஏதோ கோயில்ல வரக்கூடிய வருமானத்திலையும் அரசு வருமானத்திலையும் முஸ்லிம்களுக்கு மட்டும் ஹஜ்ஜுக்கு அனுப்புறாங்க இலவசமா அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு ஹஜ்ஜு கமிட்டி மூலியமா போறாங்க. ஹஜ்ஜு கமிட்டி அரசனுடைய கட்டுப்பாடு, அரசு மூலியமா போறாங்க. அப்ப இவங்களை இலவசமா ஹஜ்ஜுக்கு அனுப்புறாங்களா மானியம் கொடுத்துன்னா இல்ல. ஒவ்வொரு நபரும் இந்த ஆண்டு கூட ஒவ்வொரு நபரும் 3,55,000 ரூபாய் கட்டிட்டு தான் ஹஜ்ஜுக்கு போறாரு. யார் உங்ககிட்ட கோரிக்கை வச்சா ஹஜ் மானியம் கொடுன்னு சொல்லி யாரும் கேட்கல. ஆனாலும் அரசுகள் என்ன பண்ணா சிறுபான்மை மக்களுக்கு நான் உதவி பண்ணுறது. நான் என்ன சொல்றேன், வேணாண்டா மண்ணாங்கட்டின்றேன். ஹஜ் மானியத்தினால யாருக்கு? ஹஜ் என்பது பணக்காரர்களுக்கு செல்வந்தர்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு. 3.5 லட்சம் 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி போறேன்னா நான் உன் காசு 25,000 35,000 ரூபாய் எதுக்கு? தேவையில்லை. வர கோயில் நிலத்திலிருந்து வரக்கூடிய வருவாயை இஸ்லாமியர்களுக்கு ஹஜ்ஜுக்கு இலவசமா அனுப்புறாங்க. கோயில் நிலத்திலிருந்து வரக்கூடிய வருவாயை இவர்கள் நோம்பு கஞ்சி காசுவதற்காக கொடுக்குறாங்க அரசாங்கன்றான். இதெல்லாம் நமக்கு தேவை. நம்ம இந்தியாவில் முஸ்லீமாக பிறந்து முஸ்லீமாக வாழ வேண்டும் என்றால் பல விதமான போராட்டங்களை எதிர்த்து தான் வாழ்ந்துட்டு வரான். சாதாரணமான போராட்டங்கள் பல விதத்துல, எல்லாத்திலையும், தொழில, கல்வியில, படிப்புல, எல்லாத்தையும் போராடி 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 தான் ஒரு முஸ்லீம் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கும் போது வாய்ஸ் ஆஃப் தடா நேயர்களுக்கு எமது வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாய்ஸ் ஆஃப் தடா யூடியூப் சேனலில் பல விஷயங்களை நாம் பேசி வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பேச இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், இன்னைக்கு பட்ஜெட்டில் இஸ்லாமியர்களுக்கு நிறைய சலுகைகளை வழங்கியிருக்காரு. இது பொதுவெளியில் நிறைய பேர் பேசக்கூடிய ஒரு பேச்சா இருக்கு. என்னடா அப்படி ஒரு சலுகை இருக்கு அப்படின்னு சொல்லி நானும் உள்ள போய் பார்த்தா ஒரு மண்ணும் இல்லை. எப்போதும் போல அந்த மானியம், எதுக்குடா மானியம்? ஹஜ்ஜு மானியம் கொடுக்குறாங்க. எதுக்கு மானியம்? ஏற்கனவே 25,000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 10,000 ரூபாய் கூட்டி 35,000 ரூபாய் கொடுக்க போறாரு. மற்றது அதுதான், இந்த கபர்ஸ்தானு, சர்ச்சுகள், இந்த கல்லறைகள், சுடுகாடு, இது டெவலப்மெண்ட்டுக்காக சில நிதி. இது என்னன்னா எப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்கன்னா, இஸ்லாமிய சமூகத்துக்கு ஏதோ வாரி தாவேக அரசு, அதாவது விஜய் அரசு கொட்டிட்டா மாதிரி அப்படின்னு சொல்லி சில சோகால்டுகள், இப்போ தாவேகாவுக்கு முட்டி போட்டு முட்டு கொடுக்கக்கூடிய சோகால்டுகள் அப்படியே பிரம்மாண்டமாக ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறாங்க. இந்த பிரச்சாரத்தினுடைய உண்மைத்தன்மையை உங்களுக்கு சொல்வதற்காகத்தான் இந்த வீடியோ. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த மானியம்னா என்ன? ஏதோ அரசு ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு மொத்த செலவும் அரசே கொடுத்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடுற மாதிரி ஒரு பிம்பத்தை பொது தளத்தில் உருவாக்குறாங்க. பொது தளத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் வலதுசாரி ஆர்எஸ்எஸ், பாஜக, இந்து முன்னணி, இந்த மக்கள், இப்படி இந்த சோகால்டு எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ கோயிலில் வரக்கூடிய வருமானத்திலையும் அரசு வருமானத்திலையும் முஸ்லீம்களுக்கு மட்டும் ஹஜ்ஜுக்கு அனுப்புகிறாங்க இலவசமாக அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்குது. இது முற்றிலுமாக தவறு. ஹஜ்ஜு போகக்கூடியவர்கள் அரசு சார்பாக போடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து சுமார் 2 லட்சம் பேர் 2.5 லட்சம் பேர் அரசு மூலியமாக போகிறாங்க. ஹஜ்ஜு கமிட்டி மூலியமாக போகிறாங்க. ஹஜ்ஜு கமிட்டி அரசனுடைய கட்டுப்பாடு, அரசு மூலியமாக போகிறாங்க. அப்போ இவங்களை இலவசமாக ஹஜ்ஜுக்கு அனுப்புகிறாங்களா மானியம் கொடுத்துன்னா இல்லை. ஒவ்வொரு நபரும் இந்த ஆண்டு கூட ஒவ்வொரு நபரும் 3,55,000 ரூபாய் கட்டிட்டு தான் ஹஜ்ஜுக்கு போகிறாரு. இது இல்லாமல் ப்ரைவேட்டு ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க ஒரு 6 லட்சம் வாங்குறாங்க, 7 லட்சம் வாங்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வசதி வாய்ப்புகள் அங்கே செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ அரசு சார்பாக போகக்கூடிய ஹஜ்ஜு பயணிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆட்டு மந்த மாதிரி அங்கே போய் விட்டுருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் சில வசதிகள், தங்குற இடம், சாப்பாடு, இதெல்லாம் கொடுப்பாங்க. இதுதான் நடந்துட்டு வருது. அப்போது 3,55,000 ரூபாய் ஒவ்வொரு நபரும் ஹஜ்ஜு பயணமாக கட்டுறாங்க, தனிநபர்கள் கட்டுறாங்க. இப்போ ஒரு 2.5 லட்சம்னு சொன்னால் பல கோடி ரூபாய் அரசுக்கு லாபம் தான் வருது. ஆனால் ஏதோ ஹஜ்ஜு மானியம் கொடுத்து இலவசமாக ஹஜ்ஜுக்கு அனுப்புகிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. இதுதான் முட்டாள்தனம். இப்போ தமிழக அரசு இந்த ஹஜ்ஜு மானியம் பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா 1936 ஆங்கிலேயர்கள், அதாவது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடியே ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க கப்பல் துறை வச்சுருந்தாங்க. அந்த கப்பலில் பயணம் பண்ணுறதுக்காக, என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவங்க சில தொகை மட்டும் அவங்க இலவசம், அதாவது ஒரு 20,000 ரூபாய் ஆகுதுன்னு சொன்னால் ஒரு 2,000 ரூபாய் குறைச்சிட்டு ஒரு 18,000 ரூபாய்க்கு ஹஜ்ஜுக்கு கூப்பிட்டு போகிறது.
அது அவங்க மானியம் மாரி ஒதுக்குறாங்க. அதன் பிறகு 59ல் இதை கொஞ்சம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அப்போ இருந்த அரசு வந்து கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் டெவலப் பண்ணுறாங்க. அதன் பிறகு இந்திரா காந்தி பிரதமரான பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஹஜ்ஜு பயணத்தை வந்து கப்பலில் போயிட்டு இருக்காங்க எல்லாமே கப்பல் பயணம் தான் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது ஏர் இந்தியா நிறுவனத்தை இந்தியா வந்து என்ன பண்ணுதுன்னா, டாடா கிட்ட இருந்து அவங்க கைப்பற்றி அது பொதுத்துறை நிறுவனமாக ஆக்குறாங்க. அப்போ பொதுத்துறை நிறுவனமாக ஆக்கும்போது அப்போ ஏர் இந்தியாவுக்கு வந்து டிக்கெட் வேணும் இல்லைங்களா? அப்போ ஏர் இந்தியா டெவலப் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஹஜ்ஜுக்கு போகிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஏன் கப்பலில் போகிறாங்க, அவங்கெல்லாம் ஃப்ளைட்டில் போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஒரு கட்டளை போடுறாங்க. ஆனாலும் மக்கள் வந்து அந்த கப்பலில் போகிறதே வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கப்பலில் போயிட்டு இருக்காங்க. இந்நிலையில் தான் 1973 ஒரு கப்பல் வந்து நடுக்கடலில் கவுந்துருது. சுமார் 30, 40, 50 பேர் கிட்ட வந்து இறந்துறாங்க ஹஜ்ஜு பயணிகள். அதன் பிறகு மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னா, யாருமே கப்பலில் போகக்கூடாது, எல்லாருமே வந்து ஏர் இந்தியா மூலமாக தான் போகணும். அப்போது கப்பலில் போகிறதுக்கும் ஏர் இந்தியா விமானத்தில் போகிறதுக்கும் அந்த தொகை இருக்கு பார்த்தீங்களா, அப்போ அந்த தொகையை தான் மானியமாக மத்திய அரசு கொடுத்தது. அந்த மானியமாக கொடுத்ததுன்னா மக்களுக்கு கொடுக்கல, அது வந்து அரசு நிறுவனம், அதாவது ஏர் இந்தியாவிலேருந்து போகிறாங்க இல்லையா, அப்போ ஏர் இந்தியாவுக்கு தான் அந்த தொகை போய் சேரும், வேற ஒன்றுமே இல்லை. ஆனால் இதை எப்படி ஒரு பிரச்சாரம் உருவாக்குறாங்க, இலவசமாகவே கூப்பிட்டு போய் இலவசமாகவே ஹஜ்ஜி பயணம் செஞ்சுட்டு கூப்பிட்டு வர மாதிரியே வந்து பொது தளத்தில் எல்லாம் இந்த ஆர்எஸ்எஸ், பாஜக, பிஜேபி, சோகால்டுக்கு எல்லாம் அப்படிதான் பேசிட்டு வர்றாங்க. இதை நம்மளும் கூட ஒரு தெளிவுபடுத்தி பேசுறது இல்லை. அப்படியே நுடிப்புள்ளு மெஞ்ச மாதிரி இங்கே ஒன்று அங்கே ஒன்று மெஞ்சிட்டு இது சரி அரசு கொடுத்துருக்கு சூப்பர் அப்படின்னு கை தட்டக்கூடிய இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் தான் நிறைய இருக்காங்க. இல்லை இது தவறு, இது அந்த மானியமே வேண்டாம், மண்ணாங்கட்டி மயிறு அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. இந்த மானியமே வேண்டாம், ஹஜ்ஜு என்பது யாருக்கு கடமை, செல்வந்தருக்கு கடமை. பிச்சை எடுத்துட்டோ இல்லை அடுத்தவங்ககிட்ட கடை வாங்கிட்டோ அடுத்தவனை ஏமாத்திட்டோ ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொல்லி இஸ்லாம் நம்மளை வழி நடத்தலை. உங்ககிட்ட வசதி வாய்ப்பு இருந்தால் நீங்கள் ஹஜ்ஜுக்கு போங்க. அப்படின்னும் போது ஏன் இந்த ஒரு 13,000 ரூபாய் 15,000 ரூபாய் இந்த ரூபாய்க்காக வந்து ஹஜ்ஜு மானியம் வாங்கணுன்ற, இது வேண்டான்னு நம்மளே எழுதி கொடுக்கணும். அப்போ இந்த நிலையில் தான் மத்திய அரசு அந்த ஹஜ்ஜு மானியம் கொடுத்துட்டு வந்தது. கப்பலில் போகக்கூடிய பிரயாணிகள் ஃப்ளைட்டில் போகணும், அதுவும் அரசு விமானத்தில் தான் போகணுன்றதுக்காக அப்போதான் இந்த விமான பயணத்துக்காக ஆகக்கூடிய செலவினங்கள் அப்போ 13,500 ரூபாய் ஏதோ ஆகுது, அதுதான் மானியமாக கொடுக்கப்பட்டது. இதை வந்து என்ன பண்ணுறாங்க, உடனே சில பேர் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நான் கூட நினச்சேன் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இந்த ஹஜ்ஜு மானியத்தையே தடுத்து நிறுத்தணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆள் ஹஜ்ஜு மானியத்தை தடை பண்ணணும்னு சொல்லி 2012 ஒருத்தர் வழக்கு போடுறாரு. நீதிபதிகளும் சொல்கிறாங்க ஆமாம் தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்லிட்டாங்க. அப்போ 2018 வந்து மத்திய பாஜக அரசு ஹஜ்ஜு மானியத்தை ரத்து பண்ணுது. 2018 ஹஜ்ஜு மானியத்தை ரத்து பண்ணு. இந்த ரத்து பண்ண உடனே எல்லா அமைப்பு தலைவர்களும் பாஜக இந்த ரத்து பண்ணதை எதிர்க்கணுன்ற நிலையில் இருக்கும்போது தான் முதல் அறிக்கை என்னுடைய அறிக்கை தான். ஹஜ்ஜு மானியம் பாஜக கொண்டு வந்த பல திட்டங்கள், பாஜக கொண்டு வந்த பல சட்டங்களை எல்லாமே எதிர்த்துட்டு இருந்த நம்ம முதல்ல என்ன பண்ணோம் சொன்னா ஹஜ்ஜு மானியம் ரத்து, இது வரவேற்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அறிக்கை பெருசாக எழுதியே கொடுத்தேன். அப்புறம் தினத்தந்தி வந்து தலையங்கமாக எழுதினாங்க. சுமார் 2000க்கும் மேற்பட்ட மானியங்கள் இந்தியாவில் பல துறைகளில் இருக்கு. இப்போ இந்த ஹஜ்ஜு மானியம் மத்திய அரசு ரத்து பண்ணோன்னே இஸ்லாமியர்களே அதை வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தினத்தந்தியில் ஒரு தலையங்கம் எழுதினாங்க. இப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போ வந்து ஹஜ்ஜு மானியம் மத்திய அரசு நிறுத்திட்டாங்க. இந்த மாநில அரசு இருக்காங்க இந்த ஓட்டு ஓட்டுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஹஜ்ஜு மானியம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, எக்ஸ்டெண்ட் பண்றாங்க இந்த மாநில அரசுக்கு. நான் என்ன சொல்றேன், வேணாண்டா மண்ணாங்கட்டின்றேன். ஹஜ்ஜு மானியத்தினால யாருக்கு, ஹஜ்ஜு என்பது பணக்காரர்களுக்கு செல்வந்தர்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு. 3.5 லட்சம் 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி போறேன்னா நான் உன் காசு 25,000 35,000 ரூபாய் எதுக்கு, தேவையில்லையே, தூக்கி வீசு, வேண்டாம். யார் உங்ககிட்ட வந்து கோரிக்கை வச்சா ஹஜ்ஜு மானியம் கொடுன்னு சொல்லி யாரும் கேட்கல. ஆனாலும் அரசுகள் என்ன பண்ணுன்னா சிறுபான்மை மக்களுக்கு நான் உதவி பண்றோம். அது பாருங்க ஹஜ்ஜு மானியம். ஏற்கனவே திமுக அரசுல இப்படித்தான் ஹஜ்ஜு கட்டிடம், ஏன்னா ஹஜ்ஜு பயணிகள் தங்கறதுக்காக கட்டிடம். யாருக்கு ஹஜ்ஜு பயணிகள் தங்கறதுக்காக கட்டணும், எல்லாம் செல்வந்தர்கள். 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணிட்டு போறான். அவன் வந்து ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் செலவு பண்ணி தங்கறதுக்கு இடம் தேடுறது கஷ்டமா அவனுக்கு இல்லையே. இதனால முஸ்லீம்களுக்கோ ஏழைகளுக்கு என்ன நன்மை, ஒரு வயிறே இல்லை, மண்ணாங்கட்டி இல்லை.
ஆனா இவங்க ஒவ்வொரு முறையும் இந்த ஹஜ்ஜு மானியம் இப்ப என்ன இன்னைக்கு பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஹஜ்ஜு மானியத்துக்கு 25,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் கூட்டி 35,000 ரூபாய் உடனே எல்லாரும் போய் கொட்ட தட்டுறாங்க, எல்லாமே தட்டுறாங்க. உடனே சில சோகால்டு தாவேகாவுக்கு விஜய்க்கு முட்டி போட்டு முட்டு கொடுக்கக்கூடிய தலைவர்கள் சூப்பர் 25லேருந்து 30 10 ரூபாய் உயர்த்தி இருக்காரு அப்படின்னு சொல்லி அப்படியே என்னடா நடக்குது உலகத்துல? இது யார் கேட்டா? எந்த சமுதாயம் கோரிக்கை வச்சது? எந்த சமுதாயம் போராடியது இதுக்காக ஹஜ் மானியத்தை உயர்த்த சொல்லி? நீங்க சும்மா கூட்டு போற ஹஜ்ஜுக்கு இல்லையே. கடந்த ஆண்டு கூட 3,55,000 ரூபாய் வாங்கியிருக்கீங்க. இதுல ஒட்டுமொத்த செலவு பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபாய் செலவு போனாலும் மீதி 2 லட்சம் ரூபாய் கிட்ட அரசுக்கு லாபம். ஒவ்வொரு ஹஜ்ஜு பயணியாக 2 லட்சம் ரூபாய் அரசுக்கு லாபம் ஆகுது. ஏன்னா 25,000-30,000 தான் ஃபிளைட் டிக்கெட்டு. அங்க போய் தங்கும் வசதி பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய், மற்ற சாப்பாடுக்கு போட சேர்த்தா ஒரு 50 ரூபாய். மற்றது ஒவ்வொரு ஹஜ்ஜு பயணியிடமும் சுமார் 1,50,000 லட்சத்திலிருந்து 2 லட்சம் ரூபாய் அரசுக்கு லாபம். அப்போ இந்தியா முழுக்கும் ஒரு 4 லட்சம் பேர் ஹஜ்ஜு பயணிகள் அரசு மூலியமா போறாங்கன்னா அரசுக்கு எத்தனை கோடி ரூபாய் லாபம்? இதை பத்தி யாரும் பொதுதளத்தில் பேசத்தில்லை. இவங்க கொடுக்குற மானியத்தை பத்தி பேசுறான். RSS காரன் பேசுறான், பிஜேபி காரன் பேசுறான், இந்து மக்கள் கட்சி பேசுறான், இந்து முன்னணிக்கு பேசுறான். சோசியல் மீடியால நம்ம வந்து பதிவு போட்டோம்னு சொன்னா பின்னாடி வந்து ஏதோ அவன் சொத்தை நம்ம வந்து பிடுங்கிட்டு அரசு வந்து பிடுங்கி நம்ம முஸ்லீம் கிட்ட கொடுத்துட்டு ஹஜ்ஜுக்கு அனுப்புறாமலே ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. அப்ப இதுக்கு காரணம் என்னன்னா இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களும் சில இஸ்லாமியர்களும் இதை வந்து கடுமையா எதிர்க்கணும்னு அப்படியே தொட்டும் தொடாம அப்படியே போறது, கண்டிக்கணும்ன்றாங்க. இந்த மயிலே வேணாண்டா. யாருக்கு வேணும் இந்த மானியம்? எந்த ஹஜ் பயணி கேட்டா அவங்ககிட்ட மானியம் எனக்கு கொடுன்னு இது கவலையா இருக்கு. எப்படின்னு சொன்னா இப்ப இந்த நோன்பு நேரங்கள்ல கூட நடக்கும், நீங்க பார்த்துருக்கீங்க. நோன்பு அரிசி இலவசம், யாரு அரசு கொடுக்குது. உடனே போன முறை முன்னாடி அதிமுக கொடுக்கும்போது அதிமுகவுக்கு ஆதரவு சோகால்டு முஸ்லீம் அமைப்பு தலைவர்கள்லாம் உடனே லெட்டர், முதல்வருக்கு நன்றி. கடந்த முறை திமுக ஆட்சியில் அப்படிதான் கொடுக்கும்போது முதல்வருக்கு நன்றி. இப்போ தாவேகா வந்திருக்கு, இப்போ வந்தா கூட அதுதான் நடக்கும். யாருக்கு வேணும் நோன்பு அரிசி? யார் கேட்டா? யாரா கோரிக்கை வச்சு போராடுறாங்களா? அல்லது யாராவது உங்ககிட்ட நேரடியா வந்து கோரிக்கை வச்சாங்களா? யார் வச்சா சொல்லுங்க, அவனை செருப்பால அடிப்பேன் நானு. ஏண்டா லூசு பையனை, 5 ரூபாய் 1 கிலோ அரிசி. அந்த அரிசி வாங்கி அப்படியே அவிச்சு நோன்பு கஞ்சி ஆக்கிடுமா? இல்லை. ஒரு நோன்பு கஞ்சி ஆக்கணும்னா அது எவ்வளவு செலவாகுது பாருங்க. அந்த 1 கிலோ அரிசிக்கு வந்து பாசிப்பருப்பு போடணும், 250 கிராம் பாசிப்பருப்பு, இஞ்சி, பூண்டு, நெய், முந்திரி பருப்பு, இறைச்சி, ஆட்டு இறைச்சி, கைமா. இது வந்து 95 ரூபாய்க்கு நம்ம செலவு பண்ணிட்டு இந்த பிச்சை 5 ரூபாய் காசு வந்து அரசு கொடுக்கக்கூடிய இதை வாங்கணுமா? ஏன் வாங்கணுன்ற? ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் நோன்பு நேரங்களில் ஒரு போர்டு வச்சிருவோம். ஒரு நாள் நோன்பு கஞ்சி செலவு 6,000, 8,000, 10,000 வச்சுக்குவோம். அந்த நோன்பு கஞ்சி அரிசிக்கு, அந்த நோன்பு கஞ்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மக்களே முஸ்லீம்களே ஆளாளுக்கு நான் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்குன்னு சொல்லி அவங்க இப்போ கொடுக்குற காசை பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாசம் நோன்பு கஞ்சி ஆக்கலாம். அந்த அளவுக்கு காசு எல்லா பள்ளிவாசலையுமே வரும். இந்த மக்கள் இன்னும் இந்த சமூகம் வந்து நோன்பு கஞ்சி இலவசமா வாங்கி நோன்பு கஞ்சி பிச்சை எடுத்து குடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கா? இல்லையே. நோன்பு கஞ்சிக்கு செலவு கொடுத்துருவோம், 7 கூட கொடுத்துருவோம். பணக்காரன் 2-3 நாளுக்கு சேர்த்து கொடுப்பான். பள்ளிவாசல் எந்த பள்ளிவாசல் தொழுகு போறாங்களோ அந்த பள்ளிவாசலுக்கெல்லாம் கொடுப்பாங்க. நம்ம பார்த்துட்டு அப்படிதான் வந்து இந்த ஹஜ்ஜு மானியம். இப்போ இந்த தாவேகா கொண்டு வந்து ஹஜ்ஜு மானியம் ஏதோ சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு பெரிய நன்மை, என்ன மயில் நன்மை இருக்கின்ற. இதனால இந்த சமூகத்துக்கு என்ன நன்மை? இங்க இருக்கக்கூடிய வக்பு நிலங்கள்ல வந்து சென்னை, மதுரை, திருச்சி போன்ற பெருநகரங்கள்ல இருக்கக்கூடிய வக்பு நிலங்கள்ல வந்து மாணவர்கள் தங்கி படிக்கக்கூடிய ஹாஸ்டலை ஏற்படுத்துறாங்களா? அது ஏற்படுத்துறது இல்லையா? மாணவிகள், முஸ்லிம் மாணவிகள் தங்கி படிக்கக்கூடிய ஹாஸ்டல்கள் ஏற்படுத்துறாங்களா? இல்லையே. இதெல்லாம் வந்து சமூகத்துக்கு தேவை. நடுத்தர ஏழை மக்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள். ஹஜ்ஜுக்கு மானியம் கொடுத்தா எனக்கு என்ன மயிறு? அப்படிதான் நான் கேட்க தோணும். நீ ஏன் கொடுக்குறேன்ற? நான் இந்த 25 இல்லை 35 இல்லை, நீ வேண்டாம் மயிறு கேன்சல் பண்ணுங்கன்ற தமிழக அரசுக்கு. காசு இருந்தா ஹஜ்ஜுக்கு போறான், இல்லை வீட்டுல உட்காந்து தூங்குறான், எதுக்குன்ற நான். ஏன்னா அவன் 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணிட்டு போறான்.
இந்த 25-30,000 ரூபாய் அவன் எக்ஸ்ட்ரா செலவு பண்றதுன்னா அவன் குறைஞ்சா போயிட போறது, சொத்துல இருந்து குறைஞ்சா போயிடுது இல்லையே. அப்ப இதை தெளிவா பாருங்க. நான் பேசக்கூடிய பேச்சுக்கள் ஆத்திரத்தோட பார்க்காதீங்க, இதில் உள்ள உண்மை உங்களுக்கு புரியாது. அனுதாபத்தோட பார்க்காதீங்க, இதில் உள்ள குறைகளும் தெரியாது. நடுநிலையா பாருங்க, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நடுநிலையா பார்த்து தொலைங்க. இன்னும் காலகாலத்துக்கு இந்த ஒரு சில சோகால்டு தலைவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நீங்க துணை போனீங்கன்னா சமூகத்துக்கு மிகப்பெரிய அவமானம். கோயில் நிலத்திலிருந்து வரக்கூடிய வருவாயை இஸ்லாமியர்களுக்கு ஹஜ்ஜுக்கு இலவசமான அனுப்புறாங்க. கோயில் நிலத்திலிருந்து வரக்கூடிய வருவாயை இவர்கள் நோம்பு கஞ்சி காசுவதற்காக கொடுக்குறாங்க அரசாங்கன்றான். இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம சமூகத்துக்கு தேவையான்றது. இது போன்ற அவப்பெயர்கள் வாங்குவதற்கு நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்தியாவில் முஸ்லீமாக பிறந்து முஸ்லீமாக வாழ வேண்டும் என்றால் பல விதமான போராட்டங்களை எதிர்த்து தான் வாழ்ந்துட்டு வராங்க. சாதாரணமான போராட்டங்கள் பல விதத்துல, எல்லாத்திலையும், தொழில, கல்வியில, படிப்புல, எல்லாத்தையும் போராடி 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 தான் ஒரு முஸ்லீம் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கும் போது இது போன்ற அவப்பெயர்களை ஏன் இஸ்லாமியர்கள் உருவாக்குறாங்க? இதுதான் வேதனையா இருக்கு. ஆக தாவேக அரசு இந்த ஹஜ் மானியம் என்பது ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை, நீ கேன்சல் பண்ணு அப்படின்றது தான் இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் தடா ரஹீம் மூலியமாக நாம் பேசக்கூடிய விஷயம். நன்றி.